குட்டி 90 குட்டி குட்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அருமையான குட்டிகள் வந்திருக்கு. அதனால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு காட்டுறதுக்காண்டி இப்போ ஸ்டாக் குட்டியை லைவாவே காட்டுதோம். இப்போ ஆடு வந்து காடியில் பண்ணி சாப்பிடுமா என்னமோ ஒரு பயம் இருக்கு எல்லாத்துக்குமே. ஆமா ஆமா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இப்படி லைவாவே காட்டி நம்ம கொடுக்க முடியும். ஓகே ஓகே. நம்ம இப்படி கண்டிப்பான முறையில் ஒரு 3 சென்ட் இடம் இருந்தா போதும்ண்ணே. சரி, ஒரு 30லேருந்து 40 குட்டி வளர்க்கலாம். கண்டிப்பான முறை நீங்க யாருக்குமே கை கட்டி வேலைக்கு போக வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பை கூட நம்ம நிறைய பேர் வந்து ஒரு 4 மணி நேரம் 2 காலைல ஒரு 1 ஹவர் சாயந்தரம் 1 ஹவர் வந்து ஆட்டுக்குனே செலவு பண்ணுதாங்க. செலவு இந்த குடல் புழு வந்து ஆடு வந்து ஃப்ரீயா இருக்கும்ல. டிவார்மிங் பண்றோம்ல, ஒரு ஃப்ரீ டிவார்மிங் மாதிரி. அது ஃப்ரீ டிவார்மிங் நம்ம இயற்கையாவே பண்ற மாதிரினே. நம்ம கொடுக்கறது வந்து இப்படி தரமான குட்டி தான் கொடுப்போம். ஓகே ஓகே. அவங்க விலை குறைச்சி கேட்டு இல்ல சின்ன குட்டி கொடுங்க நான் கேட்டாலுமே நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறது இல்ல. நம்மகிட்ட இருக்கிறது இந்த இதுதான் இருக்கும். அதை குறைஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம கொடுக்கறது வந்து தரமான குட்டி தான் வெளியில கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஓகே. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே டெலிவரி பண்றோம் இல்லைங்களா? தமிழ்நாடு முழுக்க நீங்க கன்னியாகுமரியில இருந்து இப்போ ஆந்திராவுக்கு அடுத்த வாரம் மைசூருக்கு நம்ம ஆடு கொடுப்போம். மைசூர் ஆந்திராக்கே போகுது. ஆமா, மைசூர் ஆந்திராக்கே போகுது. அதனால தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லா இடத்துக்குமே கொடுத்துருக்கோம். இது வந்தனால கொஞ்சம் டயர்ட்ல அப்படி இருக்கும். ஓகே. அதனால ஒரு நாள் கொஞ்சம் டயர்டா இருக்கும். அதுக்கடுத்து மறுநாள் சரியா இடம் செட் ஆகணும் இல்லையா? ஆமா, ஒரு நாள் தான். மறுநாளே உங்களுக்கு வந்து ஆடி தீவனங்கள் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஜி வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணா கண்டிப்பா. மறுபடியும் இன்னைக்கு பாக்குறோம். ஆமாண்ணா இன்னைக்கு ஸ்டாக்லாம் குட்டி நிறைய வந்திருக்குண்ணே. வந்திருக்கு. ஒரு 90 குட்டி கிட்ட நம்மகிட்ட இருக்கு. கிடா குட்டி பட்ட குட்டி எல்லாமே கலந்து குட்டி மட்டுமே ஒரு 90 குட்டி இருக்குது. குட்டி 90 குட்டி குட்டியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அருமையான குட்டிகள் வந்திருக்கு. ரைட். அதனால மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு காட்டுறதுக்காண்டி இப்போ ஸ்டாக் குட்டியை லைவாவே காட்டுதோம். சரி, அதை காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல புதுசா பாக்குறவங்களுக்காக உங்களுடைய பெயர், ஊரு, நம்மளோட இந்த பட்டியானது எங்க அமைஞ்சிருக்கு அதெல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அண்ணா நம்ம பேர் வந்து கனி கோட்பாம். ஓகே. நம்ம வண்ண வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகில் இருக்குண்ணே. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகில் இருக்கு. எட்டயபுரத்துலயும் நம்ம எட்டயபுரம் நம்மள பக்கம் தான். ரொம்ப பக்கம் தான். கோயில்பட்டி நம்மள பக்கம் தான். ரைட்டு. என்ன வகையான ஆடுகள் இங்க வளர்த்திட்டு இருக்கோம்? நம்ம வளர்க்கறது வந்து ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி மட்டும் தான் எடுத்து கொடுக்கோம். ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி. ஆமா, நம்ம குட்டியை பார்த்தாலே தெரியும் அவ்வளவு அருமையான குட்டி. அதே மாதிரி காடியில சாப்பிடாத வைக்காது நிறைய கஸ்டமர் கேட்காங்க. நம்ம அதெல்லாம் பழைய தான் நம்ம கொடுக்கோம் வெளியில. அதான் வெறும் மேய்ச்சல் முறை மட்டும் கிடையாது, பண்ண டைப்புக்குமே வந்து இந்த மாதிரி காடியில வச்சு கஸ்டமர் என்ன கேட்காங்கன்னா பண்ணை அவங்க ஆடு வந்து காடியில பண்ணி சாப்பிடுமா என்னமோ ஒரு பயம் இருக்கு எல்லாத்துக்குமே. ஆமா ஆமா. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இப்படி லைவாவே காட்டி நம்ம கொடுக்க முடியும். ஓகே ஓகே. நம்ம இப்படி அடாப்ட் ஆன குட்டியை மட்டும் தான் வெளியில சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 குட்டிகள் இருக்குன்னு சொன்னீங்க. அது போக தாயாடுகள் எவ்வளவு இருக்கும் நம்ம கிட்ட? தாயாடு ஒரு 25 ஆடு இருக்குண்ணே. 25 ஆடு இருக்கு. தாயாடுகள் இருக்குண்ணே. எப்படி சினை ஆடுகள் அதெல்லாம்? ஆமாண்ணே, சினை ஆடுகள் நம்ம புறமே சினை ஆடு தான். நேத்து ஒரு கஸ்டமருக்கு ஒரு 30 ஆடு கொடுத்தோம். ஓகே. அது போக இன்னைக்கு ஒரு 20 ஆடு இருக்குண்ணே. 20 ஆடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 ஆடுகள் நம்ம பட்டியல இப்ப இருக்கு. ஆமா, எப்பவுமே நம்ம குறைஞ்ச ஸ்டாக் ஒரு 70 குட்டி 60 குட்டி கையில வச்சிருப்போம். ஆடு குட்டி எல்லாமே கலந்து ஒரு 70 குறையாம ஸ்டாக் வச்சிருப்போம் எப்பவுமே. ரைட். இப்போ எத்தனையோ ஆடு வகைகள் இருக்கும்போது இந்த கொடியாடுகளோட ஸ்பெஷல் என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் எங்களுக்கு. கொடியாடுகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டி வந்து நீல வாழம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து சீக்கிரம் வந்து குரோத் ஏறும். ஓகே. மக்கள் அதனால இது விரும்பி எடுக்காங்க. தமிழ்நாட்டுல எந்த ஆடுமே இந்த அளவுக்கு சீக்கிரம் குரோத் வரதில்ல. அதனால என்ன செய்தாங்கன்னா மக்கள் வந்து ஒரு வேலைக்கு போகாம இந்த ஆடு வாங்கி வளர்க்காங்கன்னா இந்த ஆடு மாசம் வந்து 4 to 5 கிலோ வெயிட் ஏறுது. வெயிட் வருது. அதனாலதான் மக்கள் வந்து இந்த கொடியாடை ரொம்ப விரும்பி எடுக்காங்க. அதான் என்னோட அடுத்த கேள்வி அதுதான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடியாடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு லாபகரமான தொழில், ரொம்ப அருமையான ஒரு லாபம். இதுக்கு வந்து நீங்க வேலைக்கே போக தேவையில்லை. நீங்க வந்து வீட்டுல ஒரு இடம் இருந்தா போதும் இந்த கொடியாடு வளர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? ஏன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 3 சென்ட் இடம் இருந்தா போதும்ண்ணே. சரி, ஒரு 30லேருந்து 40 குட்டி வளர்க்கலாம். கண்டிப்பான முறை நீங்க யாருக்குமே கை கட்டி வேலைக்கு போக வேண்டாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பை கூட நம்ம நிறைய பேர் வந்து ஒரு 4 மணி நேரம் 2 காலைல ஒரு 1 ஹவர் சாயந்தரம் 1 ஹவர் வந்து ஆட்டுக்குன்னே செலவு பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபுமே ஆடு வளர்த்துறாங்க. ஆடு வளர்க்கு நிறைய கஸ்டமர் வந்து இப்போ நம்ம எடுக்கிற முக்கால்வாசி கஸ்டமர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப் தனியார் கம்பெனியில் வளர்க்குறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஏன்னா இது லாபம் வந்து அதிகமா கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு ஒரு குட்டி 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரை கண்டிப்பான கிடைக்கும். செலவு எல்லாம் போக நம்ம சொல்றோம் என்ன சொல்றோம்னா செலவு எல்லாம் போக கண்டிப்பான. எப்படி இந்த லாபகரமான தொழில்னு சொல்றீங்களே, அது எனக்கு ஆரம்பத்துல இருந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? எப்படி எடுக்கணும், எப்படி வளர்த்தணும், எப்படி விற்பனை பண்ணலாம், எத்தனை மாசத்துல கொடுத்தா இது லாபகரமா இருக்கும், அதை எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மாசம் இப்போ வந்து ஒரு சராசரி அடிக்கணும் ஒரு 5 மாசம் குட்டியை எடுக்கணும்னா. சரிங்க. ஒரு 5 மாசம் குட்டி எடுத்தீங்கன்னா நீங்க கடா குட்டி பட்ட குட்டி எது எடுத்தாலுமே ஒரு 5 மாசம் குட்டி எடுத்துருங்க. சுமாரா என்ன வெயிட் இருக்கும்? ஒரு 13 to 15 kg வரை இருக்கும். 15 கிலோ வரைக்குமே இருக்கும். ஆமா, 13 இருந்து 15 கிலோ வரைக்கும் 15 கிலோ இருக்கும். ஓகே. அந்த சைஸ்ல நீங்க குட்டி எடுத்துட்டா யாருனாலும் வளர்க்கலாம். ஈஸியா ஒரு கேல்ஸே வந்து வளர்த்தலாம். ஏன்னா நம்ம பெரிய குட்டி எடுத்துட்டோம்னா இற சாப்பிட வைக்க எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கஷ்டமா காயடிச்சு கட்டலாமே காயடிச்சு கொடுத்தலாம், காயடிக்காம கட்டலாம் காயடிக்காமே கொடுத்துடலாம். ஓகே. ஆமா, ஊசி மேலாண்மை என்ன நன்மை இப்போ காயடிக்கிறதுனால என்ன இது சீக்கிரம் வெயிட் கெயின் ஆகும்? இப்போ வந்து நிறைய கஸ்டமர் என்ன கேட்காங்கன்னா சீக்கிரம் வந்து வெயிட் ஏறணும், குரோத் ஏறணும், ஃபேட்னிங் பண்ணணுங்கிறாங்க. ஆமா, அதனால என்ன செய்யணும் காயடிச்சு கட்டாங்கன்னா காயடிச்சே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. என்ன கேட்டாலும் நீங்க எப்படி கேட்க அப்படி கொடுத்துடலாம். கண்டிப்பா. சரி, ஒரு 5 மாசம் குட்டி எடுக்கிறோம், எவ்வளவு நாட்கள் வளர்த்தலாம்? கரெக்டா ஒரு 90 நாள் வளர்த்தா போதும். 90 நாள், அதாவது 3 மாசம் வளர்த்தா போதும். சரிங்க.
எப்படி 90 நாள்ல வந்து எவ்வளவு வெயிட் கெயின் ஆகும், எப்படி அது லாபகரமா மாறும்? ஏன்னா இப்போ ஒரு மாசம் இப்போ வந்து ஒரு 14-15 கிலோவில் கொடுக்கோம்னா ஒரு ஒரு 3 மாசத்துல வந்து ஒரு 30லேருந்து ஒரு 32 கிலோ வரை வெயிட் ஏறிடும். ஓகே ஓகே. அது வந்து நம்ம கொடியாடு மட்டும் தான் அந்த மாதிரி வெயிட் ஏறும், மித்த எந்த ஆடும் அந்த மாதிரி வெயிட் ஏறாது. அது மாதிரி கொடியாடு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் தான் உண்டு. அதனால வந்து நம்ம குட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளவு அருமையான குட்டியெல்லாம் ஸ்டாக் வந்திருக்கு நம்மளுக்கு. நம்ம கஸ்டமர் இருந்து இப்போ வந்து திண்டுக்கல்ல இருந்து ஒரு 70 குட்டி எடுக்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளவு பார்க்கல ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் இந்த குட்டி வந்து இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் கழிச்சு நம்ம கஸ்டமருக்கு வெளியில கொடுக்கும். வந்த உடனேயும் நம்ம யாருக்கும் வெளியில கொடுக்க மாட்டோம். நல்ல காடியில் அடாப்ட் ஆகி நல்லா இற சாப்பிட்ட குட்டி, நல்லா நம்ம எந்த சளி காய்ச்சல் எந்த எதுவும் இல்லாத அளவுக்கு செட்டான குட்டிகளை தான் செட்டான குட்டி நம்ம வளர்க்குற மாதிரி உள்ள குட்டி தான் நம்ம கஸ்டமருக்கே கொடுக்கறது. சரி, இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது வந்து இப்போ போயர் கடாய்கள் இருக்கு, நாட்டு கடாய்கள் இருக்கு அப்படின்னா அதோட கறி டேஸ்ட் எல்லாம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொடியாட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வரும். ஏன்னா எல்லாருமே சீக்கிரம் குறை தரதுனால எப்படி இருக்குன்னு ஒரு பயத்துல இருக்காங்க. ஆமா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து கொடியாட்டுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து இப்ப விரும்பி எடுக்க முந்தி தெரியாம இருந்தாங்க. இப்ப நிறைய இடத்துல கொடுத்து சாப்பிட்டு பழகினோடனே இப்ப இந்த கொடியாட்டை விரும்புறாங்க. ஆமா, குரோத்துக்காண்டி. சரி, இப்போ இந்த ரம்ஜான் பக்ரீத்துக்குலாம் வந்து கெடா வெட்டுறக்காக வாங்குறாங்க இல்லீங்களா? ஆமா, கண்டிப்பா. அதுக்கு வந்து இந்த கொடியாடு செட் ஆகுங்களா? ஆமா, இந்த குட்டி இப்ப காய் அடிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த கடாய் வந்து 40 ரூபா 50 ரூபாய் வரை பக்ரீத்து கடா விற்கும். ஆமா, அதுக்கு நம்ம ஒரு வருஷம் வச்சிருந்து வளர்த்தணும். 2 பல்லு போட்டுட்டுனா அவங்க வந்து 40 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் கண்டிப்பா நம்ம கடை விற்கணும். அது நம்ம கொடியாட்டு கடானா விற்கும். கொடியாட்டு கடாய்னா ஆமா, அந்த மாதிரி நம்ம கொடுக்குற குட்டி அந்த மாதிரி தெளிவா இருக்கும். நம்ம குட்டி நீங்க லைவா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா, குட்டி அவ்வளவு அருமையா நீள நீட்டு வாக்குமா நல்லா சாட்ட மாதிரி இருக்கும் குட்டி. அருமையா இருக்குல்ல? அதனால எடுத்துட்டு போற கஸ்டமர் வந்து நல்ல சேஃப்டிஃபா இருக்கும். நம்ம ரிட்டர்ன் நம்மட்ட வந்து எடுக்கிற மாதிரி நம்ம கொடுப்போம். ஆமா, கண்டிப்பா. சரி, இப்போ சொல்லுங்களேன், இப்போ இந்த கொடியாடு நல்ல சீக்கிரமான ஒரு வளர்ச்சி விகிதத்தை அடையணும், ஒரு 90 நாட்களுக்குள்ள நல்ல வெயிட் ஃபேட்னிங் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரியான தீவனங்கள் எல்லாம் கொடுக்கலாம்? கலப்பு தீவனம் கொடுக்கலாம், பசு தீவனம் ஒரு நேரம் கொடுக்கலாம். ஓகே. அதுக்காண்டி கலப்பு தீவனம் தான் மட்டும் தான் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது. பசு தீவனம் நம்ம இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா பசு தீவனமே தேவையில்ல. மேய்ச்சலுக்கு செட் ஆகும் இல்லையா? மேய்ச்சலுக்கு செட் ஆகும். அதுக்காண்டி மேய்க்க முடியாதுலாம் கிடையாது. மேய்ச்சல் முறையிலும் வளர்க்குற ஆளுக்கு இருக்கத்தான் செய்தாங்க. அதாவது 10 ஆடு எடுத்து மேய்ச்சல்ல வளர்த்துறதா இருந்தாலும் சரி, 100 ஆடு எடுத்து பண்ணை டைப்ல வளர்த்துறதுனாலும் சரி. இப்போ நிறைய பேர் 180% எல்லாமே பண்ணை டைப்ல போட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே 50, 60, 70 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே இப்ப 20, 30 குட்டியில எடுக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இப்ப நம்ம எடுக்கிற ஆட்கள் போறாம கஸ்டமர் எல்லாம் 50, 40 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பண்ணை டைப்ல போடுறதுக்கு. ஓகே. அதனால இப்ப நம்ம விரும்பி ரொம்ப எடுக்காங்க. ஏன்னா குட்டி அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. ஒரு தடவை எடுத்தாங்கன்னா மறுபடியும் நம்ம எடுக்கிற மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகே. அதனால தான் கஸ்டமர் நம்ம விரும்பி வராங்க. இந்த கொடியாட்டோட ஸ்பெஷல் அப்படின்னா வந்து அதோட நிறங்கள் தான் சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பல வீடியோக்கள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லுங்க, என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்கு எனக்கு அப்படியே காட்டுங்களா? அதை ஏன்னா இது வந்து செம்போர்னு, இது செம்போர், இது கரும்போரு. சரி, இது வந்து கடக்கா போருமா, இது வந்து கரும்போரை சேர்ந்தது. இது வந்து புளியம்போருமாங்க. புளியம்போரு. ஆமாண்ணே. ஓகே. இது கரும்போருண்ணே. அது கரும்போரு. இது வந்து வெள்ளைப்போருண்ணே. இது வந்து லைட் சாம்பிள் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி. ஓகே. இது வந்து செம்போரு. ஆமாண்ணே. அப்படி எல்லா நேரத்துலயும் ஒவ்வொரு குட்டி இருக்குண்ணே. ஓகே ஓகே ஓகே. அதுக்காண்டி இந்த நேரத்துல எடுக்கணும் கட்டாயம் கிடையாது. எல்லா கலர்லயும் நல்லா இருக்கும். ஆமா, சில பேர் ஆட்டோட குணம் ஒண்ணுதான், நிறம் மட்டும் தான் மாறுது. நிறம் மட்டும் தான் மாறும். ஓகே. சைஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு குட்டி பார்த்தாலே தெரியும். இப்போ இங்க இருக்கிற இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 90 குட்டிகள் வந்து எத்தனை மாசமான குட்டிகள்? ஏன்னா இதெல்லாம் 5 மாச குட்டிங்க. 5 மாச குட்டிகள். ஆமா. சுமாரா எடை எவ்வளவு இருக்கு? இது சராசரியா ஒரு 14 கிலோ இருக்கும். 14 கிலோ இருக்கு. ஆவரேஜ் 14 கிலோ இருக்கும். ஓகே. இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க குட்டிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாண்ணே. என்ன டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது, என்ன செலவு, எப்படி இறக்குறோம், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சராசரியா ஒரு 5 குட்டில இருந்து 100 குட்டி 200 குட்டி கட்டாலும் கொடுக்கலாம் ஒரே நாள்ல கொடுக்க முடியும். 5 குட்டினாலும் வீட்டுல வந்து டெலிவரி பண்ணி இறக்கி விட்டுருவோம். ஓகே. நம்ம இடத்துக்கே வந்துரும். ஆமா, நீங்க அட்வான்ஸ் போட்டு விட்டீங்கன்னா நாங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீட்டுல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். குட்டி 250 ரூபாய் டெலிவரி சார்ஜ். வெறும் 250 ரூபாய்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்றீங்களா? சென்னைனாலும் சரி குட்டி 250 ரூபா. 10 குட்டி கேட்டாலுமே கொண்டு போய் இறக்கி விட்டுறலாம். 10 குட்டி கேட்டாலும் கொண்டு போய் இறக்கலாம். ஆமா. மினிமம் குவான்டிட்டி என்ன, எவ்வளவு குட்டில இருந்து வாங்கலாம் உங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கு? டிரான்ஸ்போர்ட் மினிமம் 5 குட்டி தான். நேர்ல வந்து வாங்கினா நேர்ல வாங்கினா 1 குட்டி 2 குட்டி கூட வாங்கிக்கலாம். 1 குட்டி 2 குட்டி கூட வாங்கிக்கலாம் நேர்ல வந்து பார்த்தோம்னா, இல்லீங்களா? ஆமா. ஓகே, அருமையா சொன்னீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு பின்னாடியும் சரி இங்கேயும் சரி குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டுட்டு இருக்கு. கண்டிப்பா. என்ன கொடுத்துருக்கோம், என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க? ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து பாதி கலப்பு தேவனமோ பாதி கொஞ்சம் சீனரை போட்டு இருந்துச்சு, 2 கலந்து போட்டிருக்கோம். ஆமா. அதை விரும்பி சாப்பிடுது இல்லையா? ஆமா. அதே மாதிரி வேப்பந்தாலையும் நல்லா சாப்பிடுது. வேப்பந்தாலும் அருமையா சாப்பிடுது. எல்லா மக்களுமே நிறைய பேர் கேட்காங்க. நிறைய இடத்துல வேப்பந்தாலும் அதிகமா இருக்குங்க. பாதுல ஒரு நாள் கண்டிப்பான மாதிரி வேப்பந்தால கொடுக்கலாம். என்ன நன்மை அது கொடுக்கறனால? இந்த குடல் புழு வந்து ஆடு வந்து ஃப்ரீயா இருக்கும்ல. டிவார்மிங் பண்றோம்ல, ஒரு ஃப்ரீ டிவார்மிங் மாதிரி. அது ஃப்ரீ டிவார்மிங் நம்ம
இயற்கையாவே பண்ற மாதிரிண்ணே. ஓகே ஓகே. ஆமா, நம்ம வந்து மெடிசன் கொடுக்கும் அதெல்லாம் வேண்டாம், இயற்கையா கொடுக்குற மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா ரொம்ப அருமையா இருக்கும் ஆடு. ரைட். இப்போ நிறைய மக்கள் கேட்கறது என்னன்னா ஆடுகளுக்கு வரக்கூடிய இந்த பிபிஆர் நோய் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் வந்து பெரிய இழப்புகளை கொண்டு வருது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆடு குட்டிகள் கொண்டு போய் வச்சிருந்தோம்னா பிளக்கிறது இல்ல, சீக்கிரம் இறந்து போகுது அப்படிங்கிற பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கண்டிப்பா. நம்ம அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வச்சிருக்கோம், என்ன பண்றோம்? ஏன்னா நம்ம வந்து இங்க இருந்து போகல என்ட்ரோப்ளாக்சின் போட்டு கொடுப்போம்னா. ஓகே. அடுத்து வந்து கஸ்டமர்ட்ட வந்து நம்ம போடணும் போட்டுருக்குன்னா போட்டுருக்குன்றோம், போடலாம் போடலன்னு சொல்லிடுவோம். ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து எடுக்கிறது பெருசு கிடையாது. பிபிஆர் ஏன் கட்ட வருதுன்னா ரொம்ப சின்ன குட்டி எடுத்தா வரும். ஓகே. ஆமா, இப்போ எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 12 கிலோ சைஸ்ல குட்டி எடுத்தீங்கன்னா நீ அதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வரும். ஓகே. இதே ஒரு 13 கிலோக்கு மேல்பட்ட 15 கிலோ சைஸ் குட்டி ஒரு தரமான குட்டி எடுத்துட்டீங்கன்னா அதனால இற சாப்பிட வைக்கிறதுனால இது நல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்ம கொடுக்கறது வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு வச்சு இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கழிச்சு நம்ம கஸ்டமருக்கு நம்ம நிறைய கொடுக்கறது. கொண்டு வந்தோடனே அப்படியே கொடுத்துறது இல்ல, நீங்க லைவாவே பார்க்கலாம். நம்ம குட்டி ஏதாச்சும் கழிச்சலோ ஏதாச்சும் சளி இருக்கோ நீங்க லைவாவே நான் காட்டுவேன். ஆமா, நீங்க லைவாவே பாத்துக்கலாம். நம்ம குட்டி அவ்வளவு அருமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். எல்லா குட்டியும் எதுவுமே ஒரு குட்டி கூட நீங்க சொல்ல முடியும். இப்ப 90 குட்டியில கண்டிப்பா எல்லா குட்டியுமே அவ்வளவு அருமையான குட்டி, ஒண்ணுவோல குட்டி. நம்ம கொடுக்கறது வந்து இப்படி தரமான குட்டி தான் கொடுப்போம். ஓகே ஓகே. அவங்க விலை குறைச்சு கேட்டு இல்ல சின்ன குட்டி கொடுங்க நான் கேட்டாலுமே நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்கறது இல்ல, நம்மகிட்ட இருக்கிறது இந்த சைஸ்ல இருக்கும். அது குறைஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்காது நான் சொல்லிடுவேன். ஓகே ஓகே ஓகே. நம்ம கொடுக்கறது வந்து தரமான குட்டி தான் வெளியில கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. ஓகே. இப்ப தமிழ்நாடு முழுக்கவே டெலிவரி பண்றோம் இல்லீங்களா? தமிழ்நாடு முழுக்க நீங்க கன்னியாகுமரியில இருந்து இப்ப ஆந்திராக்கு அடுத்த வாரம் மைசூருக்கு நம்ம ஆடு கொடுக்கும். மைசூர் ஆந்திராக்கே போகுது. ஆமா, மைசூர் ஆந்திராக்கே போகுது. அதனால தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லா இடத்துக்குமே கொடுத்துக்கிட்டு. ஓகே. இப்போ சில பேர் வந்து அவங்களோட இடத்துக்கு வந்தா முதல்ல கொண்டு வரும்போது வந்து இந்த தவிடு தண்ணி குடிக்கிறது இல்ல, அதே மாதிரி வந்து இற சாப்பிடறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, டக்குன்னு வந்தோடனே இற சாப்பிடறது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, அது என்ன காரணத்துல? அது வந்து வண்டியில வந்தனால கொஞ்சம் டயட்ல அப்படி இருக்கும். ஓகே. அதனால ஒரு நாள் கொஞ்சம் டயர்டா இருக்கும், அதுக்கடுத்து மறுநாள் சரியா இடம் செட் ஆகணும் இல்லையா? ஆமா, ஒரு நாள் தான். மறுநாளே உங்களுக்கு வந்து ஆடி தீவனம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி கொடுக்காங்களோ தெரியல, நம்ம வந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம கொடுக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நல்ல சாப்பிட வைக்க இருந்தா மட்டும் தான் நம்ம வெளியில பழகினதுக்கு அப்புறம் தான் நம்ம குட்டிகளை கொடுக்கணும். ஆமா ஆமா, கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம ரிட்டர்ன் நம்ம கொடுக்க இருக்கிறதுனால வந்து நம்ம ஒரு வாரம் பண்ணையில வச்சிருந்து நம்ம வெளியில கொடுக்கும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த குட்டியெல்லாம் பார்த்தாலே அருமையா தெரியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். சொல்லுங்க. இது எப்படி ஆடு வளர்ப்பு, அதுவும் கொடியாடு வளர்ப்புங்கிறது எப்படி முழு நேர தொழிலா எடுத்து பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு பகுதி நேர தொழிலா பண்ணி இது லாபகரமா இருக்கு? நிறைய கஸ்டமர் வந்து எப்படி வளர்க்காங்கன்னா ஒரு சாயந்தரம் 1 hour காலையில் 1 hour தான் பார்க்காங்க. ஓகே. ஆமா, அது வந்து ஒரு 200 குட்டி 300 குட்டி போட்டுருக்கிறவங்க மட்டும் தான் ஒரு ஆள் 2 ஆள் இருந்து பார்க்காங்க. ஓகே. அது பரன் போட்டீங்கன்னா ரொம்ப செலவு கம்மி. தரையிலே ஒரு 100 குட்டி வரை நீங்க வளர்த்தலாம். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடலாம். சொல்லுங்க. சுமாரா சொல்லுங்களேன், என்ன ரேட் பட்ஜெட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது குட்டிகள் தாயாடுகள்? குட்டிலாம் கடா குட்டின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. ஓகே. ஆமா, தாயாடு பாத்தீங்கன்னா 17-18 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. ஓகே. எப்படி நிறை சினையா கொடுப்பீங்களா இல்ல சினை ஆடுகள் எப்படி கொடுப்பீங்க? ஏன்னா ஆடு நிறசனையாவும் கொடுப்போம், இளஞ்சனையிலும் கொடுப்போம். இளஞ்சனையிலும் கொடுப்போம். கஸ்டமர் எப்படி கேட்காங்க அப்படி கொடுத்துடலாம். தாயாடும் குட்டியும் சேர்ந்தும் கொடுப்பீங்களா? அதுவும் கொடுக்கல. இல்ல எப்படி நீங்க கஸ்டமர் எங்களுக்கு கடா குட்டியா வேணும் கேட்டாலும் கொடுக்கலாம், இல்ல பொட்டை குட்டியா கேட்டாலும் கொடுக்கலாம். ஓகே. இல்ல தாயாடா கேட்டாலும் கொடுக்கலாம், இல்ல மாப்பிளை கடா எங்களுக்கு வேணும்னு கேட்டாலும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா கொடுக்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கனி ஆட்டு பண்ணையில இருக்கக்கூடிய கொடியாடுகள் குட்டிகள் இந்த வாரம் வந்து இறங்கி இருக்கிற இந்த 90 ஆட்டு குட்டிகளை பார்த்தோம். கண்டிப்பா ரொம்ப குவாலிட்டியாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. குட்டிகள் எல்லாம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஒரு குட்டிகள் எடுத்து வளர்த்தணும் அப்படின்னா இது ஒரு லாபகரமான ஒரு ஆட்டு பண்ணையா நம்மளால உருவாக்க முடியுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா. தொழிலுமே இந்த அளவுக்கு வருமானம் கொடுக்காது. உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் வந்து இப்ப புதுசா பண்றோம்னா அது வந்து ரொம்ப அந்த தொழில் இருந்தா தான் தொழில வந்து லாபகரமா பண்ண முடியும். எடுத்தங்க ஒரு தொழில போய் நம்ம முன்ன இறங்க முடியாது. இந்த ஆட்டு பண்ணங்கிறது வந்து சர்வசாதாரணமா யாருனாலும் எடுத்து பண்ணலாம். ஒரு லேடிஸே ஒரு காலையில 1 hour சாயந்தரம் 1 hour கண்டிப்பா பண்ணலாம். ஒரு 20 குட்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி கஸ்டமர் எடுத்துட்டு போய் என்ன இதனால நம்ம சொல்லி கொடுப்போம். இப்படி இற போடுங்க, இப்படி தீவனம் வைங்க, இப்படி மெடிசன் பண்ணுங்க, நம்ம எல்லாமே சொல்லி கொடுப்போம். ஆடு எடுத்துட்டு போனதோட அதை அப்படியே நம்ம கைவிட்டுற மாட்டோம். நம்ம கைடன்ஸும் பண்றோம். ஆமா, நிறைய கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆடு எடுத்ததுல இருந்து கொடுத்து 2 ரிட்டர்ன் எடுக்கும் தண்ணியுமே அவங்களுக்கு நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே நம்ம லைவ் கரண்ட்லயே அவங்க கூட இருப்போம். ஓகே பிரதர். எத்தனை மணிக்கு கால் பண்ணாலும் எடுத்து பேசுவோம். ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். இந்த மாதிரி நிறைய கொடியாடுகளை உற்பத்தி பண்ணி நிறைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே, நமக்கு ரொம்ப நன்றி.